பிள்ளையார்பட்டி மோதகம் இது பிள்ளையாருக்கு மட்டும் ஃபேவரட் இல்ல. ஒன்ஸ் இதை நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க, உங்க ஹஸ்பண்ட்க்கு நீங்களும் ஃபேவரட் ஆயிடுவீங்க. 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற விட்டு தண்ணியை வடிச்சு காட்டன் கிளாத்ல நல்லா காய வச்சு சூடான பாத்திரத்துல சேர்த்து நிறம் மாறாம வறுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து அரிசி பருப்பு அளந்த அதே கப்பால 3 கப் தண்ணி, கொஞ்சமா உப்பு, தண்ணி லைட்டா சூடானதுமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விடணும். தனியா ஒரு பாத்திரத்துல 1/2 கப் தண்ணி, 1/2 கப் வெல்லம் சேர்த்து, வெல்லம் நல்லா கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்ல. வெள்ளை கரைசலை இதுல சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல், கொஞ்சம் நெய் ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 மினிட்ஸ்லயே நல்லா வெந்துரும். இந்த பதம் இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மாவு கொஞ்சம் ஆறுனதுமே இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிடும். இந்த அச்சுல கொஞ்சமா எண்ணெய் தடவி அச்சுல வச்சு நல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா மோதகம் ஷேப் ரெடி. அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு கூட வச்சுக்கலாம். இட்லி பானையில வாழை இலை வச்சு 10 நிமிஷம் வேக விட்டா பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி. செமையா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.